வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் சின்னம் என்ன? விஜய் தீவிர ஆலோசனை. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலை மட்டுமே மனதில் வைத்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் செயல்பட்டு வருகிறார். தற்பொழுது ஜனநாயகம் படத்தில் நடித்து வருகிறார். அதுவே அவரது கடைசி படம் என்றும் அறிவித்துள்ளார். அவ்வப்பொழுது கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்து வரும் விஜய் விரைவில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். எப்படியாவது தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகிவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் சினிமா பயணத்தில் இருந்து விலக உள்ளார். அடுத்த மாதம் 22ஆம் தேதி அவரது பிறந்தநாள் என்பதால் அன்று சுற்றுப்பயணம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் வரும் சட்டமன்ற தொகுதியில் விஜய் மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிட உள்ளார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் தாவேகா சின்னத்தை தேர்வு செய்யும் வேளையில் விஜய் ஈடுபட்டு உள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தற்பொழுது இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகள் தேர்வு செய்யும் வகையில் 190 சின்னங்கள் பட்டியலிட்டுள்ளது. தாவேகா புதிய கட்சி என்பதால் தேர்தல் ஆணையம் வழங்கும் சின்னத்தில் தான் அக்கட்சியால் போட்டியிட முடியும். எனவே தாவேகா தேர்தல் ஆணையம் பட்டியலிட்டுள்ள ஒன்றைத்தான் தேர்வு செய்யும். இது தொடர்பாக ஆலோசனையில் தான் தற்பொழுது தாவேகா தலைவர் விஜய் இருந்து வருகிறார். மக்கள் எளிதில் அடையக்கூடிய சின்னத்தை விஜய் தேர்வு செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நவம்பர் மாதம் முதல் மே மாதம் வரை சின்னத்திற்கு விண்ணப்பிக்கலாம். ஒரே சின்னத்திற்கு பலர் விண்ணப்பிக்கும் நிலையில் முதலில் விண்ணப்பிக்கோரே முன்னுரிமை வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. இதனால் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசப்படுகிறது. விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.